ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனில் சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பல சம்பவங்களை பண்ணுவாங்க, பல ஸ்டார் பிளேயர்ஸை வாங்குவாங்கன்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா என்ட்ரான டீம்ஸ்லேயே சென்னை சூப்பர் கிங்ஸ் கிட்ட தான் ரெண்டாவது அதிகமான பர்ஸ் அமௌண்ட் இருந்தது. கேஸுக்காரங்களே நாங்கள் தாண்டாங்கிற மாதிரி நிறைய ஸ்டார் பிளேயர்ஸை வாங்க போகிறாங்கன்னு நினச்சா தம்பி உனக்கு ஒரு அதிர்ச்சிங்கிற மாதிரி சிஎஸ்கே ட்விஸ்ட்டை கொடுத்து பார்த்தீங்கன்னா அன்கேப்டு பிளேயர்ஸ், அதுக்கப்புறமா புது பிளேயர்ஸை நிறைய பேரை வாங்கி போட்டிருக்காங்க. சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா மொத்தமாக 9 பிளேயர்ஸை வாங்கியிருக்காங்க இந்த 2026 மினி ஆக்ஷனில். 2025 ஐபிஎல் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு மோசமான வருஷமா இருந்துச்சு. அதை தொடர்ந்து கடைசியா அந்த சீசன் முடிவில் பார்த்தீங்கன்னா டீமோட யங் பிளேயர்ஸ்லாம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு பிளான் என்னன்னா அவங்கள சுற்றி ஒரு டீமை உருவாக்குறது தான் சிஎஸ்கேவோட பிளானாக இருக்கு. அதனால 2025 இருந்த ஸ்குவாட்ல பாதி பிளேயர்ஸை ரிலீஸ் பண்ணிட்டு இப்போதைக்கு புதுசாக நிறைய யங் பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க மேலே நிறைய அமௌண்ட்டும் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க சிஎஸ்கே. ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனுக்கு முன்னாடி நம்ம சிஎஸ்கேலேருந்து வெளியே போன 2 பிளேயர்ஸ், அதாவது சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா ஜடேஜா, அதுக்கப்புறம் சாம் கர்னை பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ்க்கு ட்ரேட் பண்ணியிருந்தாங்க சஞ்சு சாம்சனுக்காக. சஞ்சு சாம்சன் உள்ள வந்தது டீமோட பேட்டிங் ஆர்டரை ஸ்ட்ராங் பண்ணுது. ஆனா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஜடேஜா சாம் கர்ன் இல்லாதது டீமுக்கு பெரிய மைனஸ் பாயிண்ட் தான். அதனால இவங்க 2 பேரும் இல்லாத குறைய தீர்க்கறதுக்காக மினி ஆக்ஷன்ல தரமான ஆல்ரவுண்டர்ஸ் இறக்கிறதுக்காக சிஎஸ்கே பிளான் பண்ணியிருந்தாங்க. அதுல முக்கியமான பிளேயர் கேமரான் கிரீன் அப்படின்னு தான் எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோம். சிஎஸ்கேக்கு அப்படி ஜடேஜா சாம் கர்ன் இல்லாதனால ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டுச்சோ, அதே மாதிரி கேகேஆருக்கும் பாத்தீங்கன்னா ரசல் இல்லாதனால அவங்களுக்கு ஒரு முக்கியமான ஆல்ரவுண்டர் தேவைப்பட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பர்ஸ் அமௌண்ட்டும் அதிகமா இருந்தது சென்னை சூப்பர் கிங்ஸை விட. இருந்தாலுமே 2 பேருமே பாத்தீங்கன்னா டஃப்பான போட்டி போட்டாங்க. கடைசியில பாத்தீங்கன்னா 25 கோடிக்கு கேகேஆர் கேமரான் கிரீனை வாங்கியிருந்தாங்க. சரி, கேமரான் கிரீனை தான் விட்டுட்டாங்க, டெத் பவுலிங்காக பத்திரானாவையாவது வாங்குவாங்கன்னு பார்த்தா அப்பயும் ரூட்ல குறுக்கால வந்து கேகேஆர் பாத்தீங்கன்னா பத்திரானாவை 18 கோடி கொடுத்து வாங்கிட்டாங்க. பத்திரானா நீங்க வாங்க கொல்கத்தாக்கு, நாங்க உங்களுக்கு ஜிகிரி தண்டா தூத் வாங்கி தரோன்னு பத்திரானாவை கொல்கத்தாக்கு கூட்டிட்டு போயிட்டாங்க. இந்த ஐபிஎல் 2026 மினி ஆக்ஷனோட ஸ்டார்டிங்ல இருந்த செட்ஸ்ல சிஎஸ்கே பாத்தீங்கன்னா பெருசா எந்த ஒரு பிளேயர்ஸுமே வாங்கல. இதுக்கு அடுத்ததாக தான் கம்பேக் கொடுத்து நிறைய யங் பிளேயர்ஸ், அதுக்கப்புறமா அன்கேப்டு பிளேயர்ஸை வாங்கியிருந்தாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ். மொத்தமா இந்த மினி ஆக்ஷன்ல 9 பிளேயர்ஸை வாங்கியிருந்தாங்க. இந்த மினி ஆக்ஷன்ல சென்னை சூப்பர் கிங்ஸ் வாங்கின முக்கியமான 2 பிளேயர்ஸ்னு பாத்தீங்கன்னா 2 அன்கேப்டு பிளேயர்ஸ். 2 பேருமே பாத்தீங்கன்னா 14 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. 2 பேருமே இப்போதைக்கு அதிகபட்ச விலைக்கு வாங்கப்பட்ட அன்கேப்டு பிளேயர்ஸ் லிஸ்ட்ல 2 பேருமே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி ஆவேஷ் கான் இருந்தாரு 10 கோடின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு இவங்க 2 பேர் தான் டாப். அன்கேப்டு பிளேயர்ஸை வாங்குறது ஒன்றும் டீம்ஸ்க்கு புதுசு இல்ல. ஆனா 14 கோடி கொடுத்து 2 அன்கேப்டு பிளேயர்ஸை வாங்குறதுங்கிறது ஃபேன்ஸ் மத்தியில யாரா இவனுங்க எங்க இருந்துடா வந்திருக்காங்கிற மாதிரி இருக்கும். இப்போதைக்கு இந்த 2 அன்கேப்டு பிளேயர்ஸ் யாருங்கிறத பத்தி பார்க்கலாம். முதல்ல பிரசாந்த் வீர். இவரு பாத்தீங்கன்னா யூபியில் இருக்க ஸ்பின் ஆல்ரவுண்டர். இவரோட பேஸ் பிரைஸ் பாத்தீங்கன்னா 30 லட்சம். இவரோட பேர் சொன்னோன்னா எல்லா டீம்ஸும் இவருக்காக பிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா டீம்ஸும் பிட் பண்ண இவரோட ரேட் ஏறி கடைசியில் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் இவரை 14 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இவர் ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர். அது மட்டும் இல்லாம லோயர் மிடில் ஆர்டர்ல ஒரு அதிரடியான பிளேயராகவும் இருப்பாரு. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இவர் ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்டா தான் டீமுக்குள்ள வந்திருக்காரு. பார்க்கலாம் 2026 ஐபிஎல்ல இவர் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாருன்னு. இவருக்கு 20 வயசு தான் ஆகுது. இவரும் பாத்தீங்கன்னா ஒரு யங் பிளேயர் தான். இவரை தொடர்ந்து கார்த்திக் சர்மா. இவருக்கு பாத்தீங்கன்னா 19 வயசு ஆகுது. இவரும் ஒரு அன்கேப்டு பிளேயர். இவருக்கும் பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் அதிகமா பிட் பண்ணி 14 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. இவர் ராஜஸ்தானுக்கு ஆடுற விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன். இவர் ஒரு அதிரடியான மிடில் ஆர்டர் பிளேயரா இருக்காரு. பெரிய சிக்ஸர்ஸ் எல்லாம் அடிப்பாரு, பறக்க விடுவாருங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ பார்க்கலாம் ஐபிஎல் 2026 இவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ தோனிக்கு அடுத்ததா டீம்ல விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபினிஷரா இருப்பாருன்னு எதிர்பார்க்கப்படுது. ஸோ பார்க்கலாம் இவருக்கு எந்த மாதிரியான சான்சஸ் கிடைக்குது 2026. பிரசாந்த் வீர், அதுக்கப்புறமா கார்த்திக் சர்மா 2 பேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 14 கோடி. இதனால 2 பேருமே இப்போதைக்கு காஸ்ட்லியஸ்ட் அன்கேப்டு பிளேயர்ஸா இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் தான் முக்காவாசி பர்ஸ் அமௌண்ட்டை சிஎஸ்கே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இவங்களை தொடர்ந்து இன்னும் சில இன்டர்நேஷனல் பிளேயர்ஸையும் சிஎஸ்கே வாங்கியிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா ராகுல் சகர் இருக்காரு. இவரை பாத்தீங்கன்னா 5.2 கோடிக்கு வாங்கியிருந்தாங்க. இவர் ஆல்ரெடி ஐபிஎல் இந்தியான்னு எல்லாத்துக்கும் ஆடிட்டாரு. அதனால இப்போதைக்கு டீம்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க இந்தியன் ஸ்பின்னரா இருப்பாரு. இவர் பிளேயிங் லெவல்ல இருப்பாரா இல்லையாங்கிறது நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நூர் அகமத், அதுக்கப்புறமா பிரசாந்த் வீர் இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் மெயின் லெவலில் வரதுக்கான வாய்ப்பு அதிகம். தீபக் சகர் மும்பை, ராகுல் சகர் சென்னையா? என்னடா அப்படியே உல்டாவா நடக்குது. இவருக்கு அடுத்ததா வெஸ்ட் இண்டியன் பிளேயர் அகில் ஹுசைன் எடுத்திருக்காங்க 2 கோடிக்கு. இவரு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின் பவுலர், லோவர் மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேன். இவரும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜடேஜாவோட ரீப்ளேஸ்மெண்ட் மாதிரி தான் இருக்காரு. ஆனா இவர் ஒரு ஓவர்சீஸ் பிளேயரா இருக்கிறனால டீமோட பிளேயிங் லெவன்ல இடம் கிடைக்கிறது கஷ்டம் தான். ஸோ பார்க்கலாம், ஒரு நல்ல பேக்கப்பா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவருக்கு அடுத்ததா சென்னை சூப்பர் கிங்ஸ் பாத்தீங்கன்னா நியூசிலாந்து ஃபாஸ்ட் பவுலர் மேட் ஹென்ரி வாங்கியிருந்தாங்க 2 கோடிக்கு. இவரு இப்போதைக்கு நியூசிலாந்துல ஒரு முக்கியமான பவுலரா இருக்காரு. 3 ஃபார்மேட் ஆடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் இவர் ஐபிஎல்ல 6 மேட்சஸ் தான் ஆடி இருக்காரு. லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ்க்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரா வந்திருந்தாரு. இந்த வருஷம் சிஎஸ்கேவோட ஒரு முக்கியமான பவுலரா இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரை தொடர்ந்து சிஎஸ்கே பாத்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் ஆல்ரவுண்டர் மேத்யூ ஷார்ட்டை பாத்தீங்கன்னா எடுத்திருக்காங்க 1.5 crores. இவர் சிஎஸ்கேல ஒரு அதிரடியான ஹிட்டரா இருப்பாரு. ஆல்ரெடி ஆஸ்திரேலியாவுக்கு நல்லா பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி சிஎஸ்கேக்கு இருப்பாருன்னு நினைக்கிறேன். இவரை தொடர்ந்து சர்ஃப்ராஸ் கான், ஜாக் ஃபால்க்ஸ், அமன் கான் மொத்தமா 9 பிளேயர்ஸை பாத்தீங்கன்னா இந்த மினி ஆக்ஷன்ல வாங்கியிருந்தாங்க.
இந்த 9 பிளேயர்ஸோட அடிஷன் டீமோட ஸ்குவாடில் எந்த மாதிரியான சேஞ்சஸை ஏற்படுத்த போகுது 2026லன்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு அடுத்ததாக சிஎஸ்கேவோட பிளேயிங் 11 எப்படி இருக்க போகுதுங்கிறதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவில் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். நீங்கள் சிஎஸ்கே இந்த மினி ஆக்ஷனில் எந்த மாதிரியான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க, எந்த பிளேயர்ஸ் எடுத்தது உங்களுக்கு பிடிச்சதுக்கு, எந்த பிளேயரை விட்டது உங்களுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ தேங்க்ஸ் பாய்ஸ்.